பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புவியின் மீது ஓர் அசுர பேரரசன் புகழ் பெற்றான். அவன் பெயர் ஹிரண்யகசிபு. தன்னிகரற்ற வலிமை, அசாத்தியமான வாக்காற்றல் மற்றும் கடுமையான தவங்கள் என அனைத்திலும் ஒரு சிகரமாய் விளங்கினான். பிரம்மதேவரிடம் அவன் பெற்ற ஒரு மோசமான வரம் அவனை அழிவில்லாதவன் என்று நம்ப வைத்தது. அகந்தை என்னும் அரக்கன் அவனை வேரோடு பிடித்துக்கொண்டான். அவன் பெற்ற வரம் பகலிலும் இரவிலும் இல்லாமல், மனிதனாலும் மிருகத்தாலும் இல்லாமல், தரையிலும் ஆகாயத்திலும் இல்லாமல், வீடுகளுக்குள் அல்லது வெளியிலும் இல்லாமல், எந்த ஆயுதத்தாலும் இல்லாமல், எந்த உயிரினத்தாலும் இல்லாமல், இந்த வரம் அவனை அழிக்க முடியாதவன் என்று பிதற்றச் செய்தது. அகந்தை அவனை வேரோடு பிடித்து உலகையே தனது காலடியில் கொண்டுவரத் தூண்டியது. அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு மகன் பிறந்தான், பிரகலாதன். அவன் தனது தந்தையைப் போல் வன்முறையாலோ வெற்றியை மட்டுமே நாடுபவனாகவோ இருக்கவில்லை. அவன் பிறந்தது முதல் உச்சரித்த வார்த்தை ஓம் நமோ நாராயணாய. அவன் இதயம் முழுக்க கடவுளின் அன்பும் பக்தியும் சுத்தமும் நிரம்பியிருந்தன. அவன் தந்தை வஞ்சகன், மகன் விசுவாசியின் வடிவம். இரு துருவங்கள் ஒரே வீட்டில் வசித்த விசித்திரம் அது. பிரகலாதன் வளர வளர அவன் பக்தியும் வளர்ந்தது. அவனை அசுர குருக்களான சண்டன் மற்றும் அமர்கன் வசிக்கும் குருகுலத்திற்கு அனுப்பினான் ஹிரண்யகசிபு. தனது மகன் அசுரர்களுக்கே உரிய கர்வம், வீரம், குரூரம் இவற்றை கற்று வருவான் என்று நம்பினான். ஆனால் அந்த குருகுலமே விஷ்ணுவின் நாமம் எங்கும் ஒலிக்கும் பக்தி நிலையமாயிற்று. பிரகலாதன் மற்ற மாணவர்களுக்கும் விஷ்ணுவின் பெருமைகளையும் பக்தியின் மகத்துவத்தையும் போதிக்கத் தொடங்கினான். குருமார்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குருக்கள் ஹிரண்யகசிபுவிடம், மன்னரே, உங்கள் மகன் மற்ற மாணவர்களுக்கும் விஷ்ணுவை போதிக்கிறான். எங்கள் கல்வி அவனிடம் பயனில்லை. உங்கள் மகன் எங்களுக்கே பாடம் எடுக்கிறான் என்று முறையிட்டனர். பிரகலாதன் தன் வலிமை வெளிப்புற சக்திகளில் இல்லை, அது தனது உள்நம்பிக்கையிலும் பக்தியிலுமே இருப்பதை ஆழமாக புரிந்து கொண்டான். அவன் அரண்மனைக்கு திரும்பினான். ஆனால் தந்தை மிகவும் கொதித்தான். தனது எதிரியின் பெயரை தனது சொந்த மகன் உச்சரிப்பது அவனுக்கு பெரும் அவமானமாக தோன்றியது. தந்தையின் கோபம் தீவிரமடைந்தது. தன் மகனின் பக்தியை கண்டிக்க எண்ணி அவனை அழிக்க பலவிதமான கொடூர முறைகளை முயன்றான். ஹிரண்யகசிபு தனது கொடிய பாம்புகளை ஏவினான். பிரகலாதன் அமைதியுடன் கண்களை மூடி நாராயணா என்ற நாமத்தை உச்சரித்தான். அந்த பாம்புகள் அவனைச் சுற்றி ஒரு அழகிய மாலை போல ஆனதை உலகமே கண்டது. இருப்பது பக்தி என்றால் கொடிய பாம்புகள் கூட புஷ்பமாய் மாறும் என்பது அங்கே நிரூபணமானது. அவனுக்கு கொடுமையான விஷம் கொடுக்கப்பட்டது. பிரகலாதன் அதை புன்னகையுடன் பருகினான். அந்த விஷம் அவனது உடலைச் சேதப்படுத்தாமல் அமிர்தமாக மாறியது. பக்திக்கு விஷம் சோர்வளிக்கவில்லை, மாறாக அது தனது சக்தியை இழந்து அடங்கியது. ஹிரண்யகசிபு பிரகலாதனை ஒரு பெரிய மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று அவனை அங்கிருந்து தள்ளுமாறு கட்டளையிட்டான். பிரகலாதன் வீழ்ந்தான். ஆனால் பூமித்தாய் அவனை மெல்ல தழுவி எந்த சேதமுமின்றி தாங்கினாள். அன்பு நிறைந்த இதயத்தை இயற்கையும் தாங்கும். அவனை எரிக்க முயன்றபோது அக்னிதேவன் விசித்திரமாக குளிர்ந்தான். பிரகலாதன் நெருப்புக்குள் நடக்கும்போது எரியும் அக்னி பிழம்புகள் தேனிரையாக மாறி அவனுக்கு இதமான சூழலை அளித்தன. இறை பக்தியால் நெருப்பும் நண்பனானது. மதம் பிடித்த யானைகள் பிரகலாதனை மிதித்து கொல்ல அனுப்பப்பட்டன. ஆனால் அவை பிரகலாதனை வணங்கி நின்றன. ஆம், பக்தி எனும் மனதின் அமைதி ஆக்ரோஷமான யானைகளின் மனதிலும் உரைத்தது. இப்போது வந்தது அந்த வரலாற்றில் உருக்குலைந்த நாள், தூண் நாள். தனது அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைய ஹிரண்யகசிபுவின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. ஹிரண்யகசிபு, உன் விஷ்ணு எங்கே இருக்கிறார்? இந்த தூணிலுமாயிருக்கிறான்? காட்டு அவனை. பிரகலாதன், ஆம், அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அவர் நிறைந்துள்ளார். அந்த நொடியே அரண்மனையின் பெரும் தூண் பயங்கர சத்தத்துடன் பிளந்தது. ஆம், பிரகலாதனின் வார்த்தைகள் சத்தியமாய் மாறின. அதிலிருந்து வந்தார் நரசிம்மர். மனிதனல்ல, மிருகமல்ல, சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு கலப்பு வடிவம். அவன் உருவமே தர்மத்திற்கு வரம். ஹிரண்யகசிபு பெற்ற வரங்களை உடைக்கும் வடிவமாக அவர் தோன்றினார். தரையில் அல்ல, ஆகாயத்தில் அல்ல, நள்ளிரவில், வாசற்படியின் ஒளியில், நகங்களால், எந்த ஆயுதமுமின்றி, மடியில் வைத்தபடி நரசிம்மர் தனது நீண்ட கூரிய நகங்களால் ஹிரண்யகசிபுவின் மார்பை பிளந்து சிதறச் செய்தார். அந்த நாள் அகந்தையின் இறுதி நாள். தீமையின் ராஜ்ஜியம் முடிவுக்கு வந்தது.
நரசிம்மர் தனது கோபத்தில் சிலிர்த்திருந்தார். அவரது சீற்றம் உலகையே நடுங்கச் செய்தது. அனைவரும் பயந்து அவர் முன் வரத் தயங்கினர். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் பயப்படவில்லை. பிரகலாதன் துணிச்சலுடன் நரசிம்மரின் காலடியில் விழுந்து அவரது பாதங்களை பற்றினான். அவனது தூய பத்தியால் தழுவப்பட்ட நரசிம்மர் படிப்படியாக அமைதியானார். பிரகலாதனின் சிறந்த இதயத்தை நோக்கி அவரது அருள் வெளிப்பட்டது. கோபம் தணிந்த நரசிம்மர் பிரகலாதனை ஆசீர்வதித்து அவனுக்கு முடிசூட்டினார். பிரகலாதன் ஒரு தர்ம அரசனாக விளங்கினான். அவன் ஆட்சி நீதி, அமைதி, பக்தி இவற்றை அடிப்படையாக கொண்டிருந்தது. அவனது ஆட்சியில் மக்கள் எவ்வித அச்சமுமின்றி ஆனந்தமாக வாழ்ந்தனர். தீமையை அகந்தை வளர்க்கலாம், ஆனால் தர்மம் ஒருபோதும் அழிவதில்லை. இக்கதை உங்களது மனதில் ஒளி விளக்காக ஒளிரட்டும். பிரகலாதனின் பக்தி உங்கள் நம்பிக்கைக்கு என்றும் வழிகாட்டட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற பக்தியும் தர்மமும் நிறைந்த கதைகளை காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.